இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கன்னட மொழி தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் பேசியிருந்ததற்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் கண்டித்திருந்த நிலையில் கமல் பேசியதில் தவறுகள் இல்லை என தமிழக அரசியல் கட்சியினர் மற்றும் திரையுலகினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கன்னட மொழி தொடர்பாக நடிகர் கமல் பேசியிருந்ததற்கு கர்நாடகாவில் கடும் கண்டனங்கள் எழுந்திருந்தன. அவர் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என அம்மாநில திரைப்பட சங்கம் தெரிவித்திருந்த நிலையில் கமல் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. Both are right, but they must decide where they want to belong. இந்த நிலையில் கமல் பேசியதில் தவறு இல்லை எனவும் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என்பதை ஏற்பதில் கர்நாடக மக்களுக்கு என்ன ஈகோ இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழிலிருந்து வந்தது, அதிலிருந்து பிறந்தது தான் இது கன்னடம் அப்படின்னு சொல்றத, அதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு தாண்மை, அவ்வளவு ஈகோ, அவ்வளவு தாண்மை எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு அவ்வளவு இது? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? பணமா இனமா தானே முக்கியம். உனக்காக நான் வரலாற்று உண்மை மறைச்சி உன்ட்ட மன்னிப்பு கேட்டுணுமா? எப்படி உனக்கு தான் உன் மொழியில், என் மொழியிலேருந்து உன் மொழி வரலைன்னு தெரியுதுல்ல, வரல, அது ஒரு பொருட்படுத்தான் போண்டி தானே. அதுக்கு ஏன் இவ்வளவு உங்களுக்கு இந்த தாண்மை வருது, ஈகோ வருது, ஏன் வருது? கன்னட மொழி தமிழில் இருந்துதான் சென்றது என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் மணியரசன், கமல் விவகாரத்தில் ஏன் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் இதை பற்றி முதலமைச்சர் ஏன் கருத்து சொல்லலை? ஸ்டாலின் ஏன் கருத்து சொல்லலை? எதுவுமே ஏன் கருத்து சொல்லலை? அப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேங்க, திராவிட பங்காளி அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் கூட்டணி தேர்தல் கூட்டணி, அதனால தமிழன் தமிழினா தமிழ்நாட்டு கல்வி கலை அது தோழமை கட்சியுடைய நடிகர் கமலஹாசன் எது கேடு போட்டு போனால் என்ன, கன்னடருடைய உறவு தான் தேவை என்று மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரு. அவர் திராவிட இன உறவு கொண்டவர். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உறவுங்க? எதிர்கட்சி தலைவர் ஏங்க பேச மாட்டேங்கிறாரு? தமிழ்நாடு இப்படி இருந்தா அவன் அடிக்காம என்னங்க பண்ணுவான் நம்மள? தமிழர்களும் கன்னடர்களும் இணக்கமாகவே வாழ விரும்புகிறோம் என கூறியுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன், கமல் பேசியது தொடர்பாக நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க கூறுவது வருத்தம் தருவதாக தெரிவித்தார். நீங்கள் வற்புறுத்தி கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லாதீர்கள், விசாரியுங்கள். உங்களுக்கு தமிழ் அன்னையா இல்ல கன்னடன் தங்கையா அன்னையா என்பதை ஆராய்ச்சி பண்ணுங்க. இல்லாம நீங்க கம்பல் பண்ணி மன்னிப்பு கேளுனா எங்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார். தவறு செய்யாமல் நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம். எங்கள் படம் அங்கே ஓடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை 2-3 முறை பார்த்து அந்த நட்டத்தை சரி பண்ணிக்கோ. இப்படியான சூழலில் இந்த விவகாரத்தில் சமரசம் ஏற்படும் வரை தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிட போவதில்லை என அதன் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் தெரிவித்துள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.